மக்களே நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. மதுரை மெயின்டனன்ஸ் யார்ட்ல என்ன நடந்தது? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதுரை மெயின்டனன்ஸ் யார்ட்ல 2 விஷயம் நடந்திருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் சேதாரம் அடைஞ்சிருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு விஷயத்த பத்தி பார்ப்போம். இன்ஜின் சேதாரம் அடைஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் யார்ட்ல மஹால் எக்ஸ்பிரஸ்க்கு மெயின்டனன்ஸ் முடிஞ்சிருக்கு மக்களே. மெயின்டனன்ஸ் முடிஞ்சு இப்போ ஒரு வண்டி மெயின்டனன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இன்ஜின் அட்டாச் பண்ணி தான் கப்புள் பண்ணி தான் மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் மஹால் எக்ஸ்பிரஸ்க்கு கப்புள் பண்ணி மெயின்டனன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டீகப்புள் பண்ணிடுவாங்க. பட் மஹால் எக்ஸ்பிரஸ்க்கு பண்ணவே இல்ல மக்களே. அப்படியே தான் இருந்திருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி கிடையாது. ஐஆர்டிசி அதாவது இந்தியன் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அவங்களோட அ பாரத் கௌரவ் அப்படின்ற ட்ரெயின் வந்து மெயின்டனன்ஸ்க்கு வந்திருக்கு. மெயின்டனன்ஸ் வந்தம்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரும்போது அதாவது மெயின்டனன்ஸ் யார்ட்ல பின்னாடி ரூட் வந்து ரொம்ப குறுகலான ரூட்டு. அந்த ரூட்ல வரும்போது பாரத் கௌரவ் எக்ஸ்பிரஸ்ல இருக்க வந்து அந்த பின்னாடி உள்ள பெட்டியும், இதில கப்புல இருந்த WDP-4Dயும் பார்த்தீங்கன்னா இடிச்சு WDP-4D பார்த்தீங்கன்னா, அதுக்கு பயங்கர சேதாரம் மக்களே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு மஹால் எக்ஸ்பிரஸ்க்கு நடந்தது. 2வது பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் முடிச்சு ஒரு வண்டி வெளியில வந்துட்டு இருந்திருக்கு. எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் யார்ட்லேருந்து மதுரையிலேருந்து வெளியில வந்துட்டு இருந்திருக்கு. மதுரையில உள்ள மெயின்டனன்ஸ் யார்ட்லேருந்து வெளியில வந்துட்டு இருந்த வண்டி ரமேஷ் அப்படின்ற ஒரு ரயில்வே ஊழியர் 40 வயசு ஆகுது. அவர் வந்து ஸ்டேஷன் மாஸ்டரை சந்திச்சுட்டு அந்த வழியில நடந்து இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்டனன்ஸ் முடிஞ்ச வண்டியோட இன்ஜின் இருக்குல்ல, இன்ஜின்ல வந்து அவர் சட்டை வந்து லைட்டா மாட்டி அவரை தரன்னு இழுத்துட்டு வந்துருச்சு மக்களே. அந்த கல்லுகள் இருக்கும் பார்த்தீங்களா, ஜல்லி இருக்கும்ல, அந்த ஜல்லியில தரன்னு இழுத்துட்டு வந்ததில பார்த்தீங்கன்னா, அவங்களும் பிரேக் அடிச்சுட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வந்து தான் நின்றுருக்குது. பயங்கரமான சேதாரம் மக்களே. அவர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு மக்களே. ஸோ இன்னொரு அவேர்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஊழியர்களுக்கே இந்த நிலைமைங்கும்போது நம்மலாம் பப்ளிக் பீப்பிள் வந்து பார்த்து பத்திரமா ரயில்வே ட்ராக்ல யாருமே நடக்காதீங்க மக்களே. இதுதான் என்னோட சஜஷனும். ஸோ ரயில்வே ட்ராக்ல யாருமே நடக்க வேண்டாம்.